Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series. Buy now. Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. So what was Vijay's reaction? He was very happy and full smiles. படம் முடிஞ்சா கட்டி பிடிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சொன்னதை எடுத்துக்கடா அப்படின்னு. So it's very happy. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் படம். அஜய் சார் விஜய் சார் எனக்கு ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கீங்களா? அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும், விஜய் சாருக்கு தெரியும். எனக்கு வந்து எப்படியாவது நான் வந்து விஜய் சார் அஜய் சார் வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அப்படிங்கிறது கதெல்லாம் இருக்கு, அதை கதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டு பேருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஈச் அதர், லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் வந்து பயங்கர ஜாஸ்தி. பேரோட க்ளோஸாக இருந்து பார்த்தா நான் ஒருத்தன் தலை கிட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண தான் போனாரு. கோட்ல வந்து அவரோட வாய்ஸ் வருது. இட்ஸ் லைக் கிளைமேக்ஸ்ல ஹலோ தளபதி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க தியேட்டர்லப்பா. இந்த மொமெண்ட் கண்டிப்பா இருக்கு படத்துல. ஒரு நல்ல ஹை மொமெண்ட் இருக்கும் படத்துல, நல்லா இருக்கும். தெரியல இப்போ வந்து எப்படி வந்து அஜித் சார் பேசுற டைலாக் விஜய் சார் இதுல சொன்னாரோ, அதே மாதிரி குட் பை டைலாக்ல விஜய் சார் பேசுற டைலாக் அஜித் சார் சொல்லிருக்காங்க. விஜய் சார் கேட்டாரு, பண்ணிடுவியாடா செப்டம்பர் பண்ணிடுவியா முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணிடுறானா அப்படின்னு நான் ஃபுல்லா எங்க டீமோட எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் ஆக்சுவலி விஜய் சார் முன்னாடியே சொன்னார். விஜய் சார் என்ன சொன்னார்னா வந்து ரொம்ப மாத்திராதரா, அவங்க வந்து என்னோட பழகிட்டாங்க, அவங்க உங்களை ரொம்ப வித்தியாசமா கொடுத்தாரு, இது என்ன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா நான் வந்து இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எங்க காட்டலாம்லாம் சொல்லி நான் வந்து இது வந்து பிபி எடுத்திருக்கும் ஒரு தளபதி திருவிழா தான். கோட் வெங்கட் பிரபு ஹீரோ. ஸோ முதல் முறையாக இப்போ கோட்டுன்னு சொல்லும் போது இப்பயும் சோஷியல் மீடியாவில் ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி ஃபேன்ஸ்க்கு அப்படி ஒரு சண்டை நடக்கும், யார் த ரியல் கோட்டுன்னு. அப்போது இதுவே வந்து ஒரு பெரிய பொறுப்பு. கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னும் போது இங்கே இருக்க ஹீரோஸ் கூட ஒரு பார்ப்பாங்க, என்ன கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒருத்தரே ஒரு சுருக்கிறாரு. ஸோ இதுவே ஒரு பெரிய பொறுப்பு அந்த டைட்டில்ன்றது. நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்லை இதுதான் ஒரே டைட்டிலாக இருந்ததா சொல்லும் போது ஓகே இப்படி தான் ஆரம்பிச்சு? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டு படம் எழுதும்போது காந்தி தான் வச்சிருந்தேன் டைட்டில். ஓகே, காந்தி அப்படின்னோடனே அதுக்கப்புறமா அது காந்திக்கு டைட்டில் கிடைக்காதுன்ற போது வந்து காந்தி யார், இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிதான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டியான ஒரு டைட்டிலாக இருந்துச்சு. ஏன்னா கோட்டுங்கிறது தான் எல்லாருமே சொல்லுவோம், ஸ்போர்ட்ஸ்க்கு தான், ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தான் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மெஸ்ஸி ரொனால்டோக்கு வந்து அது எப்பவுமே இருக்கிற ஒரு ஃபைட்டு தான். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி சார் கமல் சார் ஃபேன்ஸுக்கு உள்ள அது அந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அஜித் சார் விஜய் சார் ஃபேன்ஸுக்குள்ள அது எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்கவுங்க ஃபேன்ஸுக்கு அவங்கவுங்க ஹீரோ தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதில் ஒன்று இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு இந்த காந்திங்கிற கேரக்டர் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அந்த டைட்டில் கரெக்டாக இருந்துச்சு. அது விஜய் சாருக்கும் பொருந்துற மாதிரி பொருந்துச்சு. ஏன்னா வந்து விஜய் சார் வந்து அவருடைய பிரைம், அவரோட பீக் ஆஃப் த கரியரில் இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபேர்வெல் மாதிரியான ஒரு ஃபில்மாக இதை கிட்டத்தட்ட அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான ஒரு டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், நான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் வந்து அதை அவர் முதல்ல அவருக்கு கொஞ்சம் யோசிச்சாரு, இது கரெக்டாக இருக்குமா. ஏன்னா கண்டிப்பாக விஜய் சார் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவருக்கு கோட்டு யாரோ ஒருத்தர் தான், வேற ஒருத்தர் தான் சொல்ல போறாரு. அவரோட உங்களுக்கு யார் சார் கோட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வேற ஒரு நேம் தான் சொல்லுவார். ஓகே, ஸோ எவ்ரிபடி இஸ் காட் தேர் ஓன் கோட் இல்லையா? எல்லாருக்குமே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட். மியூசிக் கேட்டிங்கன்னா இசைஞானி தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கேட்டிங்கன்னா வந்து அனிருத் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ரஹ்மான் சார் சொல்லுவாங்க, யுவன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் தான் அந்த 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 டைம்ல சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஜெனரேஷன் இப்போ சச்சின் கோட்டா தோனி கோட்டா சொல்லுங்க. இப்போ கேட்டா தோனின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் சொல்றேன். ஆனா நம்ம முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், தோனி கிட்ட கேட்டீங்கனாலே சச்சின் தான் சொல்லுவாரு. சோ அதுதான் சொல்றேன். சோ வாட்ஸ் யுவர் கெஸ் சார்? விஜய் சார் கிட்ட யாராச்சும் போய் யார் சினிமாவோட கோட்னா அவர் என்ன சொல்வார் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, கண்டிப்பா தெரியல. ஆனா அவருக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் தான் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சாரோட பயங்கரமான ஃபேன் அவரு. ரஜினி சார் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரியல, எனக்கு அவரு ஏன்னா எல்லாருக்குமே ஏன்னா அந்த ஜென்ரேஷன் நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஜென்ரேஷன். என்னோட மாதங்கள்ல தான் பெரியவர். ஒரு ப்ராப்ளி ஒரு 1.5 years பெரியவராக இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்னோட. ஸோ கிட்டத்தட்ட ஒரே டைம் தான். என்னோட 1 year சீனியர் தான் அவர். ஸோ கிட்டத்தட்ட ஒரே வயசுல இருக்கிற பசங்க நாங்கள். ஸோ அதனால வந்து நாங்கள்லாம் பார்த்து வளர்ந்ததுலாம் வந்து தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணதெல்லாம் வந்து ரஜினி சார் படங்கள் தான் என்ஜாய் பண்ணோம். ஸோ அவரும் அந்த கதைகள்லாம் சொல்லியிருக்காரு, எப்படி கட்டடிச்சுட்டு போனது, பண்ணது, என்ஜாய் பண்ணது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராபப்ளி அவங்க சொல்லலாம், எனக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்குறாரு. ஸோ இன்ஃபேக்ட் இது மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோட படம் பண்ணும் போது அந்த ஒரு முக்கியமான ஒரு ஹை பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேல ஒரு இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும். இப்போ மெயினாக இப்போ உங்களுடைய படங்கள்ல அந்த ஒரு இன்டர்வல் பிளாக்ன்றது ரொம்ப பெருசாக பேசப்படுது. பீட் மாநாடு, மங்காத்தாவோட இன்டர் பிளாக் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் இன்டர்வல் பிளாக். அப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேவாக எழுதும் போதே ஓகே இந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் இருந்தால் நல்லா இருக்கும், இங்கே தான் ரொம்ப ஹையாக இருக்குது, இல்லையே கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லா இருக்குமே, ஆனால் இன்டர்வல் இங்கே தானே வரும். அந்த ஒரு டைம் கன்சிஸ்டன்சியும் இன்டர்வல் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கும். ரொம்ப பெரிய
ஹீரோ பண்ணும்போது இங்க பயங்கரமான ஒரு பிளாக் இருந்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள ஏற்படுமா? நான் ஃபர்ஸ்ட் ஐடியாவா நான் வந்து அரைவ் பண்ணி நான் வந்து சொல்லும் போதே வந்து இப்போ நீங்க பார்க்க போற இன்டர்வல் பிளாக் தான் இன்டர்வல் பிளாக். ஓகே, அதான் அந்த 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 எழுதும் போதே அந்த இடத்துல இன்டர்வல் வந்துச்சுன்னா தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது இந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் தோணும். இல்ல எனக்கு இந்த இடத்துக்கு தான் வரணும், இந்த இடத்துக்கு நம்ம எப்படி கொண்டு வரது இந்த டைம்குள்ளங்கிறது பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இதுல வந்து இட் பி வெரி, அதாவது நம்ம முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்றது என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே பேஸ்ட் ஃபிலிம் தான் அது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் படம். ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதுனால இப்போ ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறதே சார் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்கள், ஆனால் செகண்ட் ஹாஃப் மட்டும் நல்லா பண்ணுங்கள், இப்படி தான் வந்து அவங்க பேசுகிறாங்க. பயங்கர அட்வைஸ்லாம் போகும். இந்த சாங்கை தூக்கிடுங்க, இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன் பிளேல இது மாற்றுங்க, கரெக்டாக பாருங்க சார், இந்த ஸ்க்ரீன் பிளே இந்த இடத்துல பயங்கர அட்வைஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க. இல்லை சரி, அந்த ஆர்வம் தான், ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் அதில் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக எடுக்கிறது. நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு கெஸ் பண்ணீங்களா சார் ஆல்மோஸ்ட் 3 hours வரும் இந்த கதைன்னு? கிட்டத்தட்ட தெரியும். ஆக்சுவலி வந்து சில சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டேன், அது பெருசா அமைஞ்சிருச்சு. ஓகே, குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் பெருசா அமைஞ்சிருச்சு. பட் ஆனா வந்து பயங்கர டைட்டா தான் இருக்கும். அது நிறைய ட்ரிம் பண்ணி நிறைய டைட்டா தான் வச்சிருக்கோம். பட் சொல்ல வேண்டிய கதை, சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதுல நிறைய இருக்கிறதுனால வந்து இதை கட் பண்ணிட்டு அதை வந்து ஷார்ட்ஸ்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போது அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது கொஞ்சம் நிறுத்தி நிதானமா அந்த இடத்துல சொன்னாதான் அது வந்து எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கொஞ்சம் என்ன முதல்ல வந்து பயங்கர டவுட்டு, பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு. ஐயோ 3 மணி நேரம் படமா இருக்குமே. இப்போ ஏன்னா வந்து அது ஒரு 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 ஏன்னா பீப்புள் வில் ஆல்வேஸ் திங்க் என்ன நிறைய உள்ள போகும்போது அந்த மைண்ட் செட்டோட போயிடுறாங்க 3 மணி நேரமா அப்படிங்கிற. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு 3 மணி நேரம் போகிறது தெரியாது அப்படிங்கிறது வந்து நாங்கள்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான். விஜய் சாரே பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆகிட்டார். ஓகேடா இது வந்து 3 hours சொல்லி தான் ஆகணும், சில படங்களுக்கு அப்படி தான் அப்படிங்கிறது அவரே வந்து இஸ் ஆல்சோ கன்வின்ஸ். ப்ரொடக்ஷனும் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க, ஆனால் ஃபுல் ஃபிலிம் பார்த்துட்டு அவங்களும் வந்து தே கன்வின்ஸ்ட், எவ்ரிபடி ஆர் ஹாப்பி. ஸோ வாட் வாஸ் விஜய் சார்ஸ் ரியாக்ஷன்? 3 hour பார்த்துட்டு என்ன சொன்னார்? நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்களா இல்லை தனியாக பார்த்தாரு? பக்கத்தில் தான் உட்கார வச்சுருவாரு. ஏதாவது சேஞ்சஸ் அவர் டபுள் பாசிட்டிவ் பார்த்தாங்க. டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு ஃபுல்லாகவே அப்போவே நாங்கள் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஃபுல் ஸ்மைல்ஸ். அண்ட் படம் முடிஞ்சோடனே கட்டி பிடிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொன்னதை எடுத்துட்டா அப்படின்னாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு மற்ற டேரக்டர்ஸ்க்கு இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க டைட்டில் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் டைட்டில் இட்ஸ் கோனா பை வெங்கட் பிரபு சிக்ஸரா பாலிடிக்ஸா கேமா என்னன்னு சொல்லணும். ஸோ ஹீரோன்னு பண்ணதுக்கு காரணம் யுவர் செலிபிரிட்டி படத்தை பொறுத்து தான் பண்ணேன். படத்துக்கான ஒரு விஷயமா தான் பண்ணேன். கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் தான் வந்து என்னோட ஹீரோ. அதாவது வந்து நீங்கள் அந்த படத்தில் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு எதனால நான் ஹீரோன்னு சொல்கிறேன், வாட் ஹி டஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட வந்து யாருமே சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்னதுங்கிறது எனக்கு பெருமை. அவர் அவ்வளோ டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆனால் எந்த டேரக்டருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், வெங்கட் பிரபு ஹீரோ, யாரு தளபதி அப்படின்றது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சூப்பர் சார். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா மற்ற டேரக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த அஜித் சார் விஜய் சார் விஷயம்லாம் பண்ணும்போது டு பி ஆனஸ்ட் லைக் அஜித் சார் ஃபேன்ஸ் லிட்ரலி ஓன் யூ. அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா இவர் எங்க ஆள், வெங்கட் பிரபு வந்து எங்க ஆள், அவர் எங்களுக்கு தான் படம் பண்ணணும். சில பேர் வந்து நீங்க விஜய் சார் கூட படம் பண்ணணும் கோச்சுக்கலாம், அவர் எப்படி அவருக்கு படம் பண்ணலாம். பிகாஸ் இப்போ வரைக்கும் அஜித் சார் நீங்க ரேண்டமா யார்கிட்ட போய் அவர் தலை யார் கூட அடுத்த படம் பண்ணணும்னு கேட்டா கண்ணமணின்னு சொல்லுவாங்க, எங்க மங்காத்தா மாதிரி ஒரு படம். ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டீங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லுவீங்களா சார்? அஜித் சார் விஜய் சார் இணைச்சு ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ எப்போச்சும் நீங்க டேரக்டா இப்போ விஜய் சார் கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்கீங்களா? அவங்க 2 பேருக்குமே தெரியும். அவங்க 2 பேருக்குமே தெரியும் எனக்கு அந்த ஆசை இருக்கு அப்படிங்கிறது. இப்போ கூட ரீசெண்டா கூட தெரியும். நான் இப்போ கூட தெரியும். அவங்க விஜய் சாருக்கு தெரியும் எனக்கு வந்து எப்படியாவது நான் வந்து விஜய் சார் அஜித் சார் வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படிங்கிறது தெரியும். அதே அஜித் சாருக்கும் தெரியும். ஓகே ஓகே, இவனுக்கு ஆசை வந்து எப்படியாவது பண்ணணும்னு பிளான் பண்றான். அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரெடியா? அவன் ஓகே சொன்னா அடுத்த செகண்ட் கதை ரெடி பண்றான். கதெல்லாம் இருக்கு, அது கதெல்லாம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அது ஆனா எப்படி நடக்கும் எது நடக்கும்ங்கிறது தெரியாது. பட் they both know that and they both have that super respect towards each other. அது நிறைய பேருக்கு வந்து அது வெளியில் இருக்கிறவங்க கண்டிப்பா தெரியாது. நான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அது கிடையாது, 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு. ஆனா 2 பேருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஈச் அதர், த லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் வந்து பயங்கர ஜாஸ்தி. ஏன்னா 2 பேரோட க்ளோஸா இருந்து பார்த்தா நான் ஒருத்தன் தான் இப்போ, வேற யாருமே கிடையாது இல்லையா? ஸோ அதனால வந்து நான் ஏன்னா அவ்வளோ விஷயம் விஜய் சார் வந்து அஜித் சார் பற்றி பேசுறதும் அஜித் சார் விஜய் சார் பற்றி பேசுறதும் அது ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். அவங்க 2 பேரும் வந்து தே ரெஸ்பெக்ட் ஈச் அதர் ஸோ மச். த லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் இஸ் சூப்பர். அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி. அண்ட்
அதுதான் நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய ப்ரெஸ்ல கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஐ திங்க் யூஆர் த ஒன்லி டைரக்டர் சார் தளபதியோட படம் பண்ணிட்டு போய் தலையை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவரோட போட்டோ எடுத்து போடுறீங்க, அதையும் எல்லாரும் கொண்டாடுறாங்க. யாருமே திட்ட மாட்டேங்க, விஜய் சார் ஃபேன்ஸும் திட்ட மாட்டேங்கிறாங்க, அஜித் சார் ஃபேன்ஸும் திட்ட மாட்டேங்கிறாங்க. தாண்டி நாங்க ஒரு தியரி கிரியேட் பண்ணிருக்கோம் தெரியுமா, கேக் சொல்லவா கிட்ட. அசர்பைஜான்ல கோட் ஷூட்டிங்கே நடக்கல, இருந்தாலும் வெங்கட் பிரபு சார் அங்க ஏன் போனார்னா அவர் வந்து தலை கிட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண தான் போனாரு. கோட்ல வந்து அவரோட வாய்ஸ் வருது, இட்ஸ் லைக் கிளைமேக்ஸ்ல ஹலோ தளபதி ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இவருக்கு எந்த அளவுக்கு பண்ணா கிராபிக்ஸ் யூஎஸ்ல போகுது, சார் இங்க இருந்து அசர்பைஜனுக்கு போக வேண்டிய ஒர்க் என்ன, அதுவும் தலையை போய் மீட் பண்ண வேண்டியதே என்னன்றதும் அவங்களுக்குள்ள ஒரு தியரி. அதுல சொன்னதான் கடைசியா வந்து ஹலோ தளபதி. ஆனா இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க தேட்டர்லப்பா. இல்ல அது ஒரு மொமெண்ட் கண்டிப்பா இருக்கு படத்துல, ஆனா அந்த மாதிரி மொமெண்டான்னு சொல்ல முடியாது. ஒரு மொமெண்ட், ஒரு ஒரு நல்ல ஹை மொமெண்ட் இருக்கும் படத்துல, நல்லா இருக்கும். ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேன். ஐ மீன் அவரோட வாய்ஸ் வருதா, அவருடைய ஷார்ட் வருதா அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. நான் அது மாதிரிலாம் இல்லை. இது வந்து நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு நல்ல மொமெண்ட் இருக்கு. ஏன்னா நான் மங்காத்தா பண்ணும் போது வந்து அதுல வந்து ஒரு தளபதியோட விஷுவல் வந்து மங்காத்தால வரும். நீங்க திரும்ப படம் பாத்தீங்கன்னா வேலாயுதம் படம் போயிட்டு அது உள்ள வந்து சாங் ஒண்ணு போயிட்டு இருக்கும், அது விஷுவல் வரும். ஆமா, விஷுவல் வரும் உள்ள வந்து. அது வந்து ஐ திங்க் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி எந்த அஜித் சார் படத்துலயும் வந்து விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் அவ்வளவு பெருசா வந்து பாத்துருக்கவே மாட்டாங்க, யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுலயும் இருக்கும். விஜய் சார் படத்துல வந்து அஜித் சார் ரெஃபரன்ஸ் இருக்கும். இப்ப நம்ம ட்ரெய்லர்லயே நீங்க பாத்தீங்க இல்லைங்களா, ட்ரெய்லர்லயே நீங்க வந்து பாத்தீங்க இந்த மாதிரி வந்து ஒரு இப்போ இனிமே சத்தியமா குடிக்கூடாதுன்னு சொன்னது வந்து ரெண்டு பேருமே சொல்ல வச்சு இது வந்து ஒரு அது இப்போ நான் சொல்லலாமான்னு தெரியல, எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு சொல்லிடலாமான்னு தெரியல. இப்போ வந்து எப்படி வந்து அஜித் சார் பேசுற டைலாக் விஜய் சார் இதுல சொன்னாரோ அதே மாதிரி குட் பை டைலாக்ல விஜய் சார் பேசுற டைலாக் அஜித் சார் சொல்லுவாங்க. அப்படியா? அது வந்து அவங்களுக்குள்ள பயங்கர நெருக்கமா தான் இருக்காங்க, சந்தோஷமா நெருக்கமா இருக்காங்க. ஆனா அது ஃபேன் வார்ஸ் வில் ஆல்வேஸ் பீ தேர், அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த அது ஒன்றும் சொல்றது கிடையாது. எனக்கு அதுதானே அதோட சந்தோஷமே. ஃபேன் வார் இருக்கிறதா சந்தோஷம். என்னன்னா வந்து அது ரொம்ப கர்சிங்கா ரொம்ப தப்பா போறதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கே தவிர அது வெறும் ஃபேன் வார்ஸா பேசுறாங்க, சந்தோஷமா அடிச்சுக்கிட்டாங்க, ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா அது சூப்பரான மேட்டர் தான். இப்போ பேசிக்கா வந்து நம்ம ஊர்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா வந்து நம்ம இப்போ ஒரு படமே ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னா எப்படி நல்லா இருக்குன்னு நீ சொல்லலாம் அப்படின்னா சண்டை போடுறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. அவனுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, அவனுக்குன்னு ஒன்று. இப்போ எனக்கு கூட நிறைய பேர் சண்டை போடுவாங்க, எனக்கு தோனி பிடிக்கணும், எப்படி தோனி பிடிக்கும் உனக்கு, அதெல்லாம் பிடிக்கூடாது. சச்சின் இருக்கும்போது எப்படி நீ தோனி சொல்லலாம், மும்பை தான் போயிட்டு சச்சின் அங்க இருக்க. இது வந்து உனக்கு பிடிச்சதை நான் தான் சண்டை போடுவேன், உனக்கு எதுக்கு சச்சின் பிடிச்சிருக்குன்னு நான் தான் கேட்கறேன், சண்டை போடுவேன். இல்லையே நான் தோனி பிடிச்சா விட வேண்டியது தானே. இந்த மாதிரி தான் ஒரு படம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த படம் எப்படி பிடிக்கலாம், அந்த படம் மொக்கையா இருந்துச்சு, இந்த படம் எப்படி சரியில்லை அப்படி சரியில்லைன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு தான் இங்க நிறைய பேர் இருக்காங்களே தவிர கரெக்டா ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா சந்தோஷமா விட்டு போறதுக்கு யாருமே இல்லை. பிகாஸ் they all want to fight, they want to argue, they want to do a lot of things. அதுதான் அது கொஞ்ச நாள்ல அவங்களுக்கே போர் அடிச்சிடும், ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. ஓகே ஓகே, எக்ஸ்பெக்டிங் மோர். ஆக்சுவலா சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆக்சுவலா இப்போ எப்படி அஜித் சார் சொன்னீங்களா, முன்னாடியே விஜயகாந்த் சார் சொல்லியிருந்தாங்க, தோனி சொல்லியிருந்தாங்க, இப்போ லாஸ்டா சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு நிறைய பேரோட பேர் இடம் பெறுது. ஸோ இதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசையா இருக்கு இது மாதிரி எடுத்துருவோம். ஏன்னா இப்போ நீங்க டெக்னாலஜி அவ்வளோ அழகா யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. ஸோ இது ஓகே, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கு, வை டோன்ட் ஐ யூஸ், அதுதான் காரணமா? இல்லைன்னா ஓகே இதெல்லாம் கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ டெக்னாலஜி அவைலபிளா இருக்குங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அதை அச்சீவ் பண்றதுக்கு. சரி, விஜயகாந்த் சார் போர்ஷன் வந்து ரொம்ப நாங்க எங்களோட நான் கதை ரெடி பண்ணி நாங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர்ல வந்து யாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நான் 2-3 ஆப்ஷன் சொல்லிட்டு அப்புறம் பேசும்போது தான் வந்து விஜய் சார் நானும் சொன்னது வந்து விஜயகாந்த் சார் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற போது சொன்னோம். ஸோ ஆக்சுவல் ஐடியா வந்து நான் அப்போவே வந்து நான் சண்முக பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறோம், நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு என்ன ஆசைன்னா வந்து அதை முடிச்சுட்டு நான் விஜயகாந்த் சார் கிட்ட போய் காட்டிட்டு அதை நானும் விஜயகாந்த் சார் கிட்ட காட்டிட்டு அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் பிளான். ஆனால் வந்து துரதிருஷ்டவசமாக வந்து கேப்டன் தவறிட்டதுனால வந்து எங்களுக்கு என்ன அப்புறமா இது இப்போ யோசிச்ச விஷயம் கிடையாது, அதுதான் சொல்ல வரேன். அப்போவே நாங்க படம் ஆரம்பிக்கும் போதே நாங்க யோசிச்ச விஷயம் தான் வந்து கேப்டனை வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது. அது இப்போ வந்து ட்ரிபியூட்டா மாறிடுச்சு. முன்னாடி வந்து ஆக்சுவலி வந்து ஒரு இட்ஸ் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான், ஏன்னா வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வாட் விஜய் சார் ஹேட்ஸ் டுவர்ட்ஸ் விஜயகாந்த் சார் தான்.
அதுக்கான ஒரு விஷயமா தான் அதை ஆரம்பிச்சு அது 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 ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம். ஏன்னா வந்து இட் டேக் அ லாங் டைம் ஃபார் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு பண்ணி அதை வந்து பெர்ஃபெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து இப்படி நடந்ததுனால வந்து எங்களால் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து இப்போ நிறைய மீடியாவில் பேசுறது இல்லை பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பேசும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இல்லை இது பியூர்லி அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு மரியாதை தான். ஒரு அவ்வளோதான். எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி எங்கள் அப்பா கூடயே ஒர்க் பண்ணியிருக்காங்க விஜயகாந்த் சார், அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் நடிச்சிருக்கேன் விஜயகாந்த் சார் கூட ஒரு படத்தில், நிறைஞ்ச மனசுன்னு ஒரு படத்தில். ஸோ அவங்க ஃபேமிலியே ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி. எங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் சாரை சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் தான். அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு படத்தில். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். லிட்டரலி வெயிட்டிங் சார். ஸோ எப்பயுமே மிஸ்டர் விபின்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் அவர் பயங்கர ஜாலியாக இருப்பார், ஃபன்னாக பேசுவார். இதை தாண்டி நீங்கள் டெக்னிக்கலி ரொம்ப ஒரு சவுண்டான ஒரு டைரக்டர். இப்போ மாநாடு வந்து ஒன் ஆஃப் த தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லும் போது இப்போ இந்த படத்தோட ரன் டைம் ஒரு 3 hours ரன் டைம் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு இவங்க எல்லாரையும் ரோப் பண்ணுறது, ஓகே இவங்களுக்கான அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு காஸ்டிங் பார்க்கும்போது 90s இருக்க நிறைய பேர் லைக் கொண்டாடின ஒரு ஸ்நேகமம், லைலமம், பிரசாந்த் சார், பிரேமதேவா, நிறைய பேரை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க. எப்படி எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு சின்ன ஒரு ஈகோன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. அவங்க கேரக்டர் எல்லார்கிட்டையும் கதை சொல்லி அவங்களோட கேரக்டர் சொல்லி அதுக்கப்புறமா தான் தில் கம் ஆன் போர்ட். யாருமே வந்து சும்மா கேஷுவலா வந்துட மாட்டாங்க. எல்லாருக்குமே அவங்க கேரக்டர் சொல்லணும், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன அளவுக்கு இருக்கு, என்ன ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அதோட வந்து இன்னும் அது எஸ்பெஷலி பிரசாந்த் சார், ஏன்னா ஒரு டைம்ல விஜய் சாரே சொல்லுவாரு, விஜய் சார் டே நான் இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது அவர் வந்து பயங்கர சூப்பர் ஸ்டார் லெவல் பிரசாந்த் சார். இப்படி வேண்டாம் தப்பா இருக்கும்டா, இல்ல அவரே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நிஜமா ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல. ஏன்னா the respect விஜய் சார் has towards பிரசாந்த் சாரும் அப்படிதான் இருக்கும். பிரபுதேவா மாஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமேலேயும் வந்து the respect விஜய் சார் has towards his co-actors இருக்குல்ல, ரொம்ப பெரிய இன்னும் அவர் எந்த லெவல்ல இருந்தாலும் வந்து அந்த இஸ் வெரி வெரி டவுன் டு அர்த், வெரி சிம்பிள் பர்சன், வெரி அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த மரியாதை அவர் நிஜமே சொன்னார். நான் உள்ளே வரும்போதெல்லாம் நான் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர், அவரும் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்காரு. அது இதில் எப்படி கொண்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்டாடி, வேணாண்டாடி. இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா அவரே ஒத்துக்கிட்டாரு. பார்த்துக்கூடா ப்ளீஸ்டா, எல்லாம் அவங்களாம் வந்து எல்லாருக்குமே அந்த கரெக்டான இம்பார்ட்டன்ஸ், கரெக்டான இது கொடுத்துரு, எந்த இடத்துலையும் யாரையும் தப்பாயிடக்கூடாது அது அப்படிங்கிற மாதிரி அதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைன்னா அவங்க வந்திருக்கவே மாட்டாங்கண்ணா, ஆனால் கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் பக்காவாக இருக்கும். தே ஹேவ் தேர் மொமெண்ட்ஸ், தே ஹேவ் தேர் ஹைஸ், எல்லாமே இருக்கும் படத்தில், அதனால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ தென் அவுட் ஆஃப் த அவுட்புட் அவரே நம்பிட்டேன், ஓகேடா நீ சொன்னது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. பிஜிஎம் எப்படி பண்ணியிருக்காங்க இஸ் த கிங் வச்சு செஞ்சுட்டான், நல்லா பண்ணிட்டு. ஓகே சார் பீஸ்ட் ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தே ஹேட் எ ப்ரோமோ. ஸோ அதில் ஒரு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவர் வந்து லிரிக்ஸ் முதற்கொண்டு சொல்லுவார், என்னடா லிரிக்ஸ் இப்படி இருக்குது, யார் பாட போகிறா, என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ அவர் எல்லா சாங்கும் வந்து லிட்டரலாக கேட்பாரா? இப்போ ஒரு கோட்ல ஒரு விஜய் சார் வந்து பயங்கர மியூசிக்லி பயங்கர நாலேஜபிள் பர்சன். இஸ் சிங்கர் as well. அவங்க மதர் இஸ் அ சிங்கர், மியூசிக் இஸ் இன் இஸ் பிளட். ஸோ பேசிக்காக வந்து அவங்க சாங் பல்ஸ், இந்த இடத்துல இப்படி இருக்கலாம், இந்த ரிதம் மாற்றலாமா, இது மாதிரி நிறைய சாங் ரிலீஸ் ஆகும். அவரோட அப்ரூவல் இல்லாமல் வராது, இப்போ ஷூட்டே போகாது. இப்போ நமக்கு பிடிச்சா கூட அவருக்கு அது பிடிக்கணும், இல்லைடா இது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது அவர் சொல்லுவார். அவர் சொல்லிட்டு இது விட அது பெட்டராக இருக்குது, வேறு ஏதாவது டியூன் கையில் அவங்க கிட்ட அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுப்பார். பிகாஸ் இஸ் பயங்கரமான மியூசிக் சார், அவ்வளோ மாஸ் படங்கள் பண்ணவர் சார் அவர். ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் இல்லையா. ஸோ அதனால மியூசிக் சைடு எங்களுக்கு என்னதான் மியூசிக் சைடில் அவ்வளோ நாலேஜ் இருந்தாலும் அவருடைய இன்புட்ஸ் நிறைய he will also give. அது எல்லாத்துக்குமே ஸ்பார்க்குக்கு என்ன சொல்லியிருந்தாரு? ஏன்னா அப்பா எழுதியிருக்காரு போது அது பயங்கர இவ்வளோ யூத் எழுதிருக்காங்க அப்பா அப்படிலாம் சொல்லி பேசினாரு. he loved the song. அந்த டியூன் வந்து இமீடியட்டா கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அது டியூன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அப்பா நாங்கள் ஆக்சுவலி அப்பா கிட்ட வந்து அவர்கிட்ட நான் போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு டியூனை கொடுத்து எனக்கு ஒரு டுவெட் சாங் ஒன்று எழுதி அனுப்புன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் பேர் வச்சுக்கிறது டயல சாங் அப்படின்னு தான் வச்சுருப்போம். ஆத்திர அவசரத்துக்கு டப்பு டியூன் சொன்னால் உடனே லிரிக் கொடுத்துருவாரு. ஸோ அப்படி சொல்லி அவர்கிட்ட வாங்கின அவசரமாக வாங்கினது தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக வரும்போது அதை கொஞ்சம் அழகுப்படுத்தி இங்கே
மானே தேனே பொன்மானெல்லாம் போட்டு ஓகே, எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் வெங்கட் பிரபு சார் முகத்துல அந்த பதட்டமே இருக்க மாட்டேது. எப்படி எல்லாம் இருக்கு தெரியல, அது எப்படி பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டென்ஷன் எல்லாமே இருக்கு. டென்ஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு த்ரில்லு எல்லாமே இல்லாமலாம் கிடையாது. எல்லாமே நிறையவே இருக்கு. ரைட். 2022 மாநாடு ரிலீஸ் ஆகுது. அந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், 100 கோடி கலெக்ஷன். அடுத்து கஸ்டடி, இப்போ கோட். ஸோ கிரிக்கெட்டில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க சார், யூஆர் ஆஸ் குட் ஆஸ் யுவர் லாஸ்ட் பால். நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டராக இருந்தாலும் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் கடைசி மேட்ச் என்ன பெர்ஃபார்ம் பண்ணு. இப்போ கஸ்டடி நம்ம ஒரு எதிர்பார்க்குறோம், அந்த ஒரு ரிசல்ட் வருது. இப்போ யாராக இருந்தாலும் கேட்பாங்களே, டக்குன்னு அடுத்த படம் கோட்டுன்னு சொல்லும் போது என்னப்பா பயங்கரமா இருக்கு, இது ஒரு எதிர்பாராத ஒரு கனெக்ஷனா இருக்கு. படம் ஓடலையே, எப்படி இந்த படம் கொடுத்தாங்க அப்படின்னு. சரி, அப்படியே கூட வைக்கலாம். நீங்க ஓப்பனா பேசுறதுல நம்ம ஓடலன்னு தாண்டி உங்க மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதுதான் நாங்க கேட்கறேன். வெங்கட் பிரபு சார் படம்னா அதுக்கு ஓகே, இவர் ஒரு பெஸ்டா கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பிக்கை தான் நான் கேட்கறது. ஓடாதது செகண்டரி தான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ கோட்டுன்னு வரும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பா இருந்துச்சு. பேசிக்கா எல்லா படமே ஓடணும்னு தான் எடுக்கிறோம். அது நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். சில சமயம் வேலை செய்வோம், சில சமயம் வேலை செய்யும். மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிற வச்சு தான் படம் ஹிட்டு ஃப்ளாப் எல்லாம். நிச்சயம். பட் எல்லாமே நம்ம பிடிச்சி தானே எடுக்கிறோம். அந்த ஆர்டிஸ்ட் ஓகே சொல்லி தான் அந்த படம் எடுக்கிறோம், அந்த ப்ரொடியூசர்ஸ் பிடிச்சி தான் அந்த படம் பண்ணுறோம். நம்ம ஒன்று நினச்சி பண்ணுறோம். எல்லா படங்களுமே சரி, எல்லா படமே வந்து நம்ம நினச்சி ஒன்று பண்ணுவோம். கடைசியில் வந்து அது மக்கள்கிட்ட அது ஒழுங்காக நம்ம நினச்ச மாதிரி போய் சேராமல் அது வந்து சில சமயம் போடாமல் போயிடுது. சில சமயம் வந்து நம்ம நினைக்கிறத விட மிகப்பெரிய ஹிட் ஆகுது. மாநாட்டில் நான் பயந்து தான் எடுத்தோம். ஏன்னா இது ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும், ஒரு நாள் எப்படா ஒருத்தன் மாட்டுவான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா அது எப்படி வேலை செய்யும். அது அந்த ஒரு ரிஸ்க் இருந்துச்சு. அது புரியுற மாதிரியும் எடுக்கணும், எல்லாமே இருக்கணும். அது நம்ம எடுத்தது நமக்கு புரியுது, அவங்களுக்கு புரியும் இல்லை, அவங்களுக்கு புரியும்னு நினைச்சு நம்ம எடுக்கிறோம். சில சமயம் புரியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லாமே வந்து எல்லா படத்துக்குமே வந்து என்ன நம்ம நீங்க எப்படி எல்லா இன்டர்வியூக்கும் வந்து ஒரு ஒரு எஃபர்ட் போடுறீங்க. ஒரு இன்டர்வியூக்கு பெட்டர் எஃபெக்ட், ஒரு இன்டர்வியூ கம்மியான எஃபெக்ட்னு போட மாட்டீங்கல்ல. எல்லாத்துக்குமே அதுக்கு கரெக்டாக எழுதுவீங்க, அதுக்கு என்ன கேள்வி கேட்கணுங்கிறத பார்ப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே தான். எல்லாத்துக்கும் ஒரே ப்ரிப்பரேஷன் தான். சரி. எல்லாத்துக்கும் ஒரே 100% 200% தான் கொடுக்கும். அதே தான் சினிமா, நம்மளும் அதே தான் பண்ணுறோம். இந்த படத்துக்கு ஜாஸ்தி, அந்த படத்துக்கு கம்மி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு இப்போ கோட் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா வந்து இப்போ நான் நிஜமாக எதிர்பார்க்கல. நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஜய் சாருக்கு விட அடுத்தது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. பட் ஆனால் வந்து எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, இந்த கதை அவருக்கு பிடிக்கும், இந்த கதை வந்து அவர் ஒத்துப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கை அது அதே மாதிரி நம்பின மாதிரியே அவர் ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது எல்லாமே. சூப்பர். பேசிக்காக அதுதான் இந்த படத்துக்கும் அதே எஃபர்ட்டு. இந்த படத்தில் என்னென்னா வந்து எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மி. இந்த படத்துக்கு வந்து பேசிக்காக வந்து எங்களுக்கு ப்ரிப்ரேஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப கம்மியான டைமில் தான் வந்து அது ஓகே ஆன உடனே இம்மீடியட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்கிரிப்ட் உடனே முடிக்கணும், அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், டயலாக் பண்ணணும், மற்ற ஆர்டிஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும், அவங்களெல்லாம் ஓகே பண்ணணும், லொக்கேஷன்ஸ் பார்க்கணும், காஸ்டிங் எல்லாமே வந்து இது லைக் ஒரு 4 மாதத்தில் தான் டைம். ஆக்சுவலி இது கிட்டத்தட்ட ஒரு டைம் பாம் மாதிரி தானே சார். ஒரு டைம் செட் பண்ணிட்டு ஒரு செப்டம்பர் 5 செட் பண்ணிட்டு ஒர்க் பண்றது. ஆமா, நான் ஆக்சுவலி ப்ரொடக்ஷன்ல கேட்டேன். நான் முதல்ல வந்து அவங்க ஆகஸ்ட் 15 கேட்டாங்க. முன்னாடி நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் 15 பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சும் போது வந்து அர்ச்சனா அவங்க வந்து விஜய் சார் பர்த்டே கொண்டு வந்துடலாமான்னு கேட்டாங்க. ரொம்ப அநியாயம் பண்றீங்க நீங்க எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆகஸ்ட்னாங்க. கஷ்டங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அக்டோபர் தான் கேட்டேன். நான் உங்ககிட்ட கேட்டது வந்து அக்டோபர்ல அந்த தசரா ஹாலிடேஸ் மாதிரி வரலாம் அப்படிங்கிறது தான் நான். ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் இருக்கும் பண்ணலான்னு. பட் ஆனால் வந்து அவங்களுடைய ப்ரெஷரு, அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸு, என்னென்ன இதுக்கு சொல்லியிருக்காங்களோ, என்னென்ன இப்போ ஓடிடி கமிட்மெண்ட் இருக்கும், தியேட்ரிக்கல் அப்படிங்கிற நிறைய கமிட்மெண்ட்ஸ்னால வந்து எங்களுக்கு வந்து அவங்க செப்டம்பர் பண்ணாங்க. விஜய் சார் கேட்டார், பண்ணிடுவியாடா செப்டம்பர், பண்ணிடுவியா முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணிடுறாண்ணா அப்படின்னு நான் ஃபுல்லாக எங்கள் டீமோட எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்த உடனே வி அக்ரீட் அண்ட் ரைட் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். சூப்பர். பட் ஆனால் வந்து அதுதான் இந்த டைம் ஃபேக்டர் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைம் பாம் டிக்கிங் தான். அது வந்து அதுக்குள்ளே நம்ம அது குவாலிட்டி காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ப்ரொடக்ஷனில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை பரவாயில்ல நீங்கள் கொடுத்து, ஏன்னா வந்து நியர்லி ஒரு 350 crores இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து அது ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம்ன்றதுனால அவங்களோட ப்ரெஷர் அவங்களுக்கு. ஏன்னா அது இது கரெக்டான டைமில் வந்துடணும், தியேட்டர் மிஸ் ஆகிடக்கூடாது, நம்ம இந்த எல்லா தியேட்டர்லேயும் வந்துடணும், நம்ம யூஎஸில் ப்ரீமியர் இருக்குன்னா ப்ரீமியர் ஷோக்கு போயிடணும்,
இங்கே இதுக்கு வந்துடணும் அதுக்கு வந்துடணும் சொல்லிட்டு அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆமா ஸோ அதையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அதே சமயம் நம்மளுடைய குவாலிட்டி, ஏன்னா கடைசியில் படம் வந்த அப்புறம் யாரும் அவங்கள சொல்ல போகிறது எங்களை தான் சொல்லுவாங்க இல்லையா, என்னென்ன டேரக்டர் சொல்லிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அது அந்த ஒரு ப்ரெஷரும் இருக்குது. அந்த இதில் வந்து ஒரு ட்ரிபிள் மடங்கு ப்ரெஷர். ஏன்னா வந்து ஒரு விஜய் சார் படம், the எக்ஸ்பெக்டேஷன், the ஓப்பனிங் எல்லாமே பெருசு. ஒரு ஃபேன்ஸ் எப்படி கொண்டாடுவாங்க அவர் படங்கள்லன்னு நமக்கு தெரியும். ஸோ அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்களும் வந்து எந்த இடத்துலையும் வந்து இப்போ சிஜி தப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அது கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் புல் பண்ணி இழுத்து இப்போ கூட செக்கிங்லாம் பண்ணி இப்போ தான் கடைசியில் வந்து ஓகே ஃபைனல் அவுட், இப்போ தான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நைட் திரும்பவும் செக்கிங் இருக்குது. செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டா கிட்டத்தட்ட சூப்பர் ஒர்க். ஆனா இது உண்மையில இந்த ஒரு சிஜி ஒர்க்குக்கு அதுக்கான ஒரு நேரம், இப்போ லியோக்கெல்லாம் சொல்லும்போது சொன்னாங்க அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீனுக்கே நாங்கள் 1 year ஒர்க் பண்ணோம். ஆனால் நீங்கள் ஒரு 6 மாசத்துல இவ்வளோ இவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு ஒர்க் பண்ணி அவ்வளோ அழகாக முடிச்சிருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சிஜியில் சில கரெக்ஷன்ஸ் சொன்னாங்க, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை திரும்ப. அண்ட் ஃபைனலாக இப்போ நாங்கள் பார்த்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் உட்காந்துட்டு இருக்க ஃபோட்டோ லைக் அவர் ஃபேஸ் ஓகே கரெக்டான அவங்க நினச்சிட்டு வந்த மாதிரி. ஸோ அது எவ்வளோ திரும்ப பண்ண வேண்டியது இப்போ கடைசி டைம் வரைக்கும் அந்த கரெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்காரு சார் இல்லை ஓவர்? நான் முன்னாடி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி தான். நான் வந்து ஆக்சுவலி எங்களோட ஐடியா என்னன்னா வந்து அவரை வந்து ஒரு ரொம்ப யங்காக காட்டணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியாவாக இருந்தது. அப்படி இருக்கும்போது வந்து அது நம்ம அந்த ஸ்பார்க் சாங்கில் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது வந்து அது ரொம்ப ஒட்டி ரொம்ப அவர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய ட்ரோல்ஸ்லாம் வந்தது. ஆக்சுவலி விஜய் சார் முன்னாடியே சொன்னார். விஜய் சார் என்ன சொன்னார்னா வந்து ரொம்ப மாத்திராதரா, அவங்க வந்து என்னோட பழகிட்டாங்க, அவங்கள ரொம்ப வித்தியாசமாக கொடுத்தாரு, என்ன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக நான் வந்து இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எங்கே காட்டலாம்லாம் சொல்லி நான் வந்து பிளான் பண்ணேன். பட் ஆனால் நாங்கள் படமாக பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. ப்ராபப்ளி ஒரு சின்ன கிளிப் எடுத்து அவங்க வந்து அதை ஃபன்னியாக வந்து அதை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஷாப் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி அதை கலர் இதெல்லாம் பண்ணும்போது சரி இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து பேசிக்காக என்ன ஐடியா, அவரை செலிப்ரேட் பண்ணணும், உள்ள அவர் பார்க்காத மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறது. பட் ஒரு அளவுக்கு நாங்கள் வந்து திரும்ப we had to redo the whole process. அதை ரீடூ பண்ணி அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்ஸ், அவரோட சீக்ஸில் இன்னும் கொஞ்சம் வச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரெய்லரில் பார்த்தது எல்லாமே வந்து we had to redo the whole thing. படத்தில் வந்து கம்ப்ளீட்டாக we've redone. ஸோ வந்து பெரிய நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ரொம்ப 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 பெரிய டிஏஜ் பண்ணலை. அது வந்து அவர் ஆனால் வித்தியாசம் தெரியும், 2 கேரக்டருக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். சரி அதுதான் ஆசைக்கு வந்து இன்னொரு சின்ன கேரக்டரையும் கொண்டு வந்துட்டேன் நான் படத்தில். சரி என்னோட ஆசைக்கு நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிகாஸ் that is completely CGI generated character. அது வந்து நம்ம வேற ஒரு கேரக்டர் நடிக்க வச்சு அது வந்து அதோட அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்து நான் வந்து ஆக்சுவலி வந்து விஜய் சார் அம்மா அவங்க கிட்டேருந்து வந்து அவங்களுடைய பழைய ஃபுட்டேஜ் பழைய ஃபோட்டோஸ்லாம் வாங்கி அவங்க கிட்டேருந்து வந்து அதெல்லாம் நாங்கள் ஸ்கேன் பண்ணி அதெல்லாம் வந்து இப்போ ஏஐயில் உள்ள கொடுத்து அதை வந்து நம்ம ஏன்னா வந்து இப்போ அது ஃபோனில் பண்ணிக்கிறது ஈஸி. இது விஷயத்த வந்து நீங்கள் ஃபோனில் ஃபோன் இந்த குவாலிட்டிக்கு ஓகே. ஆனால் நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த குவாலிட்டிக்கு வந்து பயங்கரமாக அடிப்படும். அது வந்து தெரியும். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் சிஜிஐ பண்ணோம். ஒரு பையனை நடிக்க வச்சு அந்த பையனோட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்து அதுக்கு அந்த பையனுக்கு வந்து விஜய் சாரை டப் பண்ண வச்சு அந்த விஜய் சாரோட லிப் மூமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து சிஜிஐ பண்ணோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். அது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஜய் சார் பார்க்கணும் இல்ல குறிப்பிட்ட ஓகே இந்த ஒரு மாண்புமிகு மாணவனாக நாளைய திருப்பி நான் ரசிகன் தான் யோசிச்சேன். ரசிகன்ல வந்து அவர் எப்படி என்ட்ரி ஆகும் போது இருந்த ஒரு விஜய் சாரை வந்து நான் திரும்ப இந்த காலத்து ஜெனரேஷன் எவ்வளவு பேர் அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துருப்பாங்க. இப்போ இருக்கிற விஜய் சார் ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த படத்தை தியேட்டர்ல. இப்போ விஜய் சார் ஃபேன்ஸ் ஆனவங்க தான் இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அது ஸோ அவர்கிட்டயே சொன்னேன் நான் இது எப்படினா பண்ணுவேன். அவர் நிறைய கேட்டார், இது இப்போ நான் நடிச்சு பண்ணணுமா இல்லை எனக்கு வேணா அவரோட பாடியை விட சின்ன பாடி தேவைப்படுது. அவரோட அந்த வயசுல இருக்கும்போது வந்து அனாட்டமிலாம் மாறும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க, இன்னும் சின்னதா இருப்பாங்க, ஹைட்டு எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வேற ஒருத்தரை வச்சுதான் நான் நடிக்க வைக்கணும். ஏன்னா அவருக்கு ஃபுல் ப்ராசஸ் கேட்டாங்க. நான் திரும்ப நடிக்கணுமா, என்னோட ஃபேஸ் எடுத்து அதை டிஏஜ் பண்ணுவீங்களா, இல்லைனா இது வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம சிஜிஐ தான் இது. அது ஏஐ இப்போ டெக்னாலஜி இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ப்ராபபிலி பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ ஏஐயோட வளர்ச்சி பயங்கரமா இருக்கிறதுனால வந்து இதெல்லாம் நிறைய பாசிபிலிட்டி வந்ததுனால இது கொஞ்சம் பாசிபிளா இருக்கு. ஸோ அதனால ஒரு பெரிய டீடியஸான ப்ராசஸ் தான், பெரிய டீடியஸான ப்ராசஸ் அது. இப்போ நீங்கள்
இப்போ விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன்ஸ்லாம் நிறைய பேர் ஆமா. பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் என்னன்னா வந்து அது ஈஸியாக சொல்லிடலாம், இது இந்த இடத்துக்கு அப்படிங்கிறது சொல்லிடலாம். அது ப்ராக்டிக்கலாக ஒரு பிக் ஸ்க்ரீனில் வரத்துக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப டஃப். அது ரொம்ப அது பிலீவபிலிட்டி ஃபேக்டர் கொண்டு வருது எல்லாமே வந்து ரொம்ப ரைட் கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் ஒரு அளவுக்கு புல் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஹோப் ஸோ கண்டிப்பாக சார். ஸோ ஆல்ரைட், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க கோட் வந்து அவருடைய ஃபேன்ஸ்க்கு? எனக்கு எப்படி எடுத்துப்பாங்கன்னா, சில படம்லாம் சொல்லும் போது அது 50% டேரக்டர் ஃபிலிம், 50% ஹீரோ ஃபிலிம், அந்த மாதிரி ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு மாதிரி. ஸோ இந்த படம் எப்படி 100% விஜய் சார் ஃபிலிம், 100% விபி சார் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இல்லை, இது கண்டிப்பாக ஒரு விபி சார் படத்தில் தளபதி இருக்காரு, விபி படத்தில் தளபதி இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து தான் ஒரு ஐடியா. பட் ஆனால் வந்து இது வந்து விபி எடுத்திருக்கும் ஒரு தளபதி திருவிழா தான். அது நான் எப்படி அவரை கொண்டாடணும், நான் எப்படி நீங்கள் அவரை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இதை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஐ மீன் பேசிக்காக அதுதான், கம் இன், என்ஜாய், செலிப்ரேட் தளபதி அண்ட் ஹேவ் ஃபன் அப்படிங்கிறது தான். You'll be surprised. You'll have all kind of emotions in the film. கண்டிப்பா வந்து கண் கலங்குவீங்க 2-3 இடத்துல. பர்ஃபார்மன்ஸா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவீங்க, ஆக்ஷனா பண்ணுவீங்க, மாஸா என்ஜாய் பண்ணுவீங்க, காமெடியா சிரிப்பீங்க, எல்லாம் கலந்த கலவையா இருக்கும். ஓகே, பியூட்டிஃபுல் சார். ஆஸ் ஆல்வேஸ் கண்டிப்பாக விபி கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அது கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் இருக்கும். தேங்க்யூ. ஸோ நிறைய ஹோப் பண்ணுறோம். கண்டிப்பாக படம் எங்களோட எல்லா ஹோப்பையும் பார்த்துட்டு அப்புறமா நம்ம டீகோட் பண்ணுவோம். நிச்சயமா. இப்பயே டீகோட் பண்றாங்க ட்ரெய்லரை வச்சு. ஆனா எவ்வளவு ட்ரெய்லர் என்னன்னு சொன்னாலும் நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க, ஒருத்தன் கூட கண்டுபிடிக்கல கரெக்டானு. சோ அதுதான் அந்த கியூரியாசிட்டி இன்னும் அதிகம். படம் பார்த்தானே தெரியும். இப்போ ட்ரெய்லரோட நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அப்புறமா ஓ சி இப்படியா அப்படின்னு சொல்லி சப்ப மேட்டர் தான், பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப ஓவரா யோசிக்கிறீங்க. அவ்வளவுதான். நீங்க சிம்பிளாவே அதை வச்சு முடிச்சிட்டீங்க. வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். ரைட். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் Vivo V40 series. Buy now. Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Taparam.